அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ கழிவுகள் பயோமெடிக்கல் வேஸ்ட்ட வந்து நம்ப அ கொட்டக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு விசாரணையின்றி கைது செய்யக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது நமக்கு நம்ம சட்டப்பேரவையில கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? ஐ மீன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சட்டத்த பார்த்தீங்கன்னா, குண்டாஸ் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1982ல வந்திருக்கும். ஸோ அத தான் நம்ப திருத்தம் செஞ்சிருக்கோம். அந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கள்ளச்சாராயம் விக்கிறவங்க, இந்த சைபர் கிரைம் பண்றவங்க, மணல் கடத்தல், வனக்குற்றவாளிகள், இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள் இவங்க எல்லாத்தையுமே நம்ப கைது பண்ண முடியும். என்னன்னா, விசாரணையின்றி கைது பண்ணலாம். அதாவது தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குண்டாஸ் சட்டத்துக்கு கீழ. ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ கழிவுகள போடக்கூடியவங்களையுமே இந்த சட்டத்துக்கு கீழ கைது பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய பிடியாணைக்கு ஈக்குவலன்ட்டா இந்த அ வாரண்ட்ட வந்து கருதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த தடுப்பு காவல் உத்தரவு அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொத்துக்கள பறிமுதல் பண்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்ப என்னோட சொத்துக்கள அவங்க பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நான் பெட்டிஷன் போடுவேன் இல்லையா? ஸோ அந்த பெட்டிஷன தள்ளுபடி பண்றதுக்குமே அரசு அலுவலர்களுக்கு அதிகாரம் குடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சட்ட திருத்தத்துக்கு கீழ. சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழக சட்டப்பேரவையில நேத்து நம்ம முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்ப வெளியிட்டிருக்கார். என்னன்னா, அ முன்னாள் எம்.எல்.ஏக்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறத நம்ப அரசாங்கம் வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ரூ. 30,000 குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 35,000 அந்த ஓய்வூதியத்த உயர்த்தி குடுக்கப் போறாங்க. சரியா? அதே மாரி இன்கேஸ் அந்த எம்.எல்.ஏ இல்ல அப்படின்னா, உங்க குடும்பத்துக்கு ஓய்வூதியம் போகும் இல்லையா? அந்த மாதிரி போகக்கூடிய ஓய்வூதியம் ரூ. 15,000 போய்க்கிட்டு இருக்கு. இப்போ இனிமேல் ரூ. 17,500 போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒவ்வொரு முன்னாள் எம்.எல்.ஏக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக இயர்லி ஒரு 75,000 வந்து குடுப்பாங்க. அந்த 75,000 அப்படிங்கிறது இனிமேல் 1,00,000 வழங்கப்படும் அப்படிங்கிறத நேத்து சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கார். சரிங்களா? ஸோ பென்ஷன் அப்படிங்கிறது 30லேருந்து 35,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு 75,000லேருந்து 1,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது வந்து 15,000லேருந்து 17,500 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி. ஓகேங்களா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சி டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எம்.எல்.ஏ. சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, 1997, 98ல தமிழகத்துல கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு எம்.எல்.ஏக்கும் நம்ம தமிழகத்துல 234 எம்.எல்.ஏ இருக்காங்கன்னா, ஒவ்வொரு எம்.எல்.ஏக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,00,000 வந்து குடுப்பாங்க. எதுக்காகன்னா, அவங்களோட தொகுதிய வந்து டெவலப் பண்றதுக்காக. ஓகேங்களா? நெறைய பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ இந்த பயணியர் நிழற்குடை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எம்.எல்.ஏக்குமே இத குடுப்பாங்க. சரியா? அதே மாரி ஒவ்வொரு எம்.பிக்குமே இருக்கு. எம்பி லேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்களவை உறுப்பினருக்கும் ரூ. 5,00,00,000 வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப தொகுதி மேம்பாட்டு நிதி எம்.எல்.ஏக்களுக்கான அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறது ரூ. 3,00,00,000 இருக்கு இல்லையா? இதுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறத போடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, தொகுதி மேம்பாட்டு நிதிய எங்கனால முழுமையா பயன்படுத்த முடியல. ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க. அதனால நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 234 தொகுதிக்கும் இந்த 18% ஜிஎஸ்டிய அரசாங்கமே ஏத்துக்கும். அரசாங்கமே அத கட்டிரும். நீங்க உங்களோட ரூ. 3,00,00,000 ஃபுல் அண்ட் ஃபுல் தொகுதிக்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நேத்து அறிவிச்சிருக்காரு. சரியா? ஸோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு கடனுதவி திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ என்ன கடனுதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சிறு வணிகர்களுக்காக ஓகேங்களா? சிறு வணிகர்களுக்கு கடன் உதவி வழங்குறதுக்காக தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, உறுதுணை அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வரப்போறாங்க. சரிங்களா? எவ்வளவு கடன்கள வழங்கப் போறாங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 25,00,00,000 செலவுல இந்த கடனுதவி திட்டம் அப்படிங்கிறது இந்த சிறு வணிகர்களுக்கு அ செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. யார் மூலியமா செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மூலியமா இந்த திட்டம் செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உறுதுணை அப்படிங்கிற திட்டம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்காக இந்த திட்டம் தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு காலநிலை கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் அ அனவுன்ஸ் பண்ணியிருக்கார். சரிங்களா?
தமிழகத்துல 1991ல பார்த்தீங்கன்னா, அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது லிட்ரஸிய டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த என்விரான்மென்டல் எஜுகேஷன குடுக்கறதுக்காக ஒரு விஷயம், ஒரு திட்டம், ஒரு இயக்கம் நம்ம தமிழகத்துல தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சூழல் மன்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சூழல் மன்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த எக்கோ கிளப்ஸோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டிங் கிளைமேட் எஜுகேஷன் ஓகேங்களா? மாணவர்களுக்கு வந்து இந்த காலநிலை அறிவு அல்லது காலநிலை கல்விய வந்து வழங்குறது தான் இந்த சூழல் மன்றங்களுடைய நோக்கமாக இருக்கு. சரிங்களா? அத மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். எக்கோ கிளப்ஸ்னா எங்க இருக்கும்னா, ஸ்கூல்ல இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட வேலை என்னன்னா, கிளைமேட் எஜுகேஷன குடுக்குறது தான் அவங்களோட வேலை. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம துணை முதலமைச்சர் வந்து புதுசா ஒரு மசோதா வந்து கொண்டு வந்திருக்கார். ஓகேங்களா? என்னன்னா, மனி லெண்டிங் என்டைட்டீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கடன் வழங்குறாங்க இல்லையா? மனி லெண்டிங் என்டைட்டிஸ் ஆக்ட். அத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இந்த மனி லெண்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ 2 விதமா இருக்கு. அமைப்பு சார்ந்தும் இருக்கு, அமைப்பு சாராததும் இருக்கு. அமைப்பு சார்ந்துன்னா நமக்கு கூட்டுறவு வங்கிகள், நார்மலா இருக்கக்கூடிய பேங்க்ஸ் ஓகேங்களா? பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அமைப்பு சார்ந்த கடன்கள வழங்குவாங்க. அடுத்தது அமைப்பு சாராதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கந்து வட்டிக்கு கடன்கள குடுக்குறவங்க, இந்த மாரியானவங்கலாம் இருக்காங்க. சரியா? இப்ப அமைப்பு சார்ந்து வாங்குறப்ப நமக்கு வட்டி விகிதம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அமைப்பு சாராம வாங்குறப்ப வட்டி விகிதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். கந்து வட்டிலாம் வாங்குறப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி குறிப்பிட்ட தவணை நாள் அன்னைக்கு ஓகேங்களா? இஎம்ஐ டேட் அன்னைக்கு நம்ப வட்டி குடுக்கல அப்படின்னா, எக்ஸஸா வட்டி போடுவாங்க. டிலே பண்ற ஒவ்வொரு நாளைக்கும் ஃபைன் போடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழகத்துல நடைமுறையில இருக்க தான் செய்யுது. ஸோ இதனால என்ன ஆகுது? ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய மக்கள்னால, அந்த வட்டிய திருப்பி செலுத்த முடியாமயே நெறைய துன்புறுத்தலுக்கு உள்ளாகுறாங்க. ஒரு சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரியான சம்பவங்களும் தமிழகத்துல நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் 1943, தமிழ்நாடு பணக்கடன் வழங்குபவர்கள் சட்டம் 1957, தமிழ்நாடு கந்துவட்டி தடைச் சட்டம் 2003 ஆகிய சட்டங்கள்லாம் ஆல்ரெடி இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இன்னும் புரோவிஷன்ஸ வந்து ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வரணும் அப்டிங்கிறதுக்காக, இந்த மனி லெண்டிங் என்டைட்டீஸ் ஆக்ட் அப்டிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, ரூ. 5,00,000 வரைக்கும் ஃபைன் போட முடியும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துக்கு கீழ கொண்டு வரப்பட்டிருக்கு. கடன் வழங்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே அரசாங்கத்துக்கிட்ட பதிவு செஞ்சிருக்கணும். பதிவு செய்யாம கடன்கள வழங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே வந்து ஃபைன், சிறை தண்டனை அந்த மாரி நெறைய என்ஹான்ஸ்டு புரோவிஷன்ஸ வந்து இந்த ஒரு மசோதால கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ உலக வங்கி வந்து ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் வறுமை மற்றும் சமத்துவம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இந்த அறிக்கையில. ஸோ இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2011, 12ல இருந்து 2022, 23 வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியால வறுமையிலிருந்து கடுமையான வறுமையில இருந்து கிட்டத்தட்ட 17,00,00,000 மக்கள் ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கடுமையான வறுமை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலருந்து கிட்டத்தட்ட ஒரு 17,00,00,000 பேர வந்து வெளிய கொண்டு வந்திருக்காங்க இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 16.2% இருந்துச்சு 2011ல இந்தியாவுல கடுமையான பாவர்ட்டில இருக்கவங்க. சரியா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2022ல அது 2.8% கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கிராமப்புறங்கள்லயும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. நகர்ப்புறங்கள்லயும் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். கிராமப்புறத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 சதவீதத்தில இருந்து 2.8% கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? கடுமையான வறுமை அப்படிங்கிறது. இல்ல எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிறது. நகர்ப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, 10.7% இருந்து 1.1% கம்மியாயிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில உலக வங்கி சொல்ல வராங்க. சரியா? ஸோ நம்ம இதுல எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிய எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 200 கீழ சம்பளம் வாங்குறவங்கள எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்கிறவங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி, அந்த பேசிஸ்ல வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.